பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ, இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. என்ன செய்ய, நீங்கள் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே, மாற்றத்துக்கு உரியது தானே. கவலைப்படாதீங்க. 2026 நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, இல்லை நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம். அதுக்கு இந்த மகளிர் தினமான இன்னைக்கு நாம் எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா, தோழனா உங்களோட நான் நிற்பேன். இதுவரை நேரடியாக திமுக என்ற பெயரை சொல்லாமல் விமர்சித்துக் கொண்டிருந்த விஜய் இன்றைக்கு திமுக அரசை 2026 அகற்றுவோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு. சார், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியுடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் சென்றடைஞ்சிருக்கு. முதலமைச்சர்கள் மீது எவ்வளோ மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதில் குறிப்பாக மகளிர், இளைஞர்கள், இளம்பெண்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. விளையாட்டில் பாருங்கள், இவ்வளோ ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் மாணவிகள்லாம் வெளிநாடு வரைக்கும் சென்று பரிசு கோப்பையை அடிச்சுட்டு வர்றாங்க, கோல்டு மெடல் வாங்கிட்டு வர்றாங்க. அதுக்கு காரணம் அரசனுடைய திட்டங்கள், முதலமைச்சர், துணை முதலமைச்சர்கள் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள். ஒவ்வொரு துறைகள் வாரியாக, இளைஞர்களாக இருக்கட்டும், இளம்பெண்களாக இருக்கட்டும், அதே போல் மகளிராக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு செக்டார் வைஸ் பார்த்து அரசனுடைய திட்டங்களை முதலமைச்சர்கள் செயல்படுத்திட்டு இருக்காங்க. முதலமைச்சருடைய சாதனை திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரை சென்றிருக்கு. அவருக்கும் சேர்த்து தான் நான் இன்னைக்கு பேசியிருக்கிறேன். திட்டங்கள் எல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும், எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கணும், கிராஸ் ரூட் லெவலில் போகணும், மக்கள்கிட்ட கேட்டு அறிய சொல்லுங்க, பெண்கள்கிட்ட பேச சொல்லுங்க, பெண்கள்கிட்ட இப்போ எப்படி நிலை இருக்குன்னு கேட்டு சொல்லுங்க. நிச்சயமா எல்லா பெண்களுக்கும் இதனுடைய நான் நிறைய இடத்துல பேசி பார்த்துருக்கேங்க, இதுதான் உண்மை நிலைமை. ஆமா, இன்னைக்கு எல்லாரும் வராங்க மேடம். ஏன்னா எவ்வளோ காலமா இருந்தது, புகார் கொடுக்காமலே அப்படியே அமுக்கி வைக்கப்பட்டார்கள், அப்படியே சப்ரஸ் பண்ணப்பட்டாங்க. இன்னைக்கு வர்றாங்கன்னு தான் சொல்றாங்க. அதனால அவர் பேசி பார்க்கட்டும். இது பாஜகவுடைய அஜெண்டா. இதுல அதிமுகவும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, அவங்க எல்லாமே அவங்களுக்கு ஏத்தா போல இவங்க அறிக்கை கொடுக்காங்க. அவ்வளவுதான். ஒரு ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி ஏதோ அறிக்கை சொல்லிட்டு போயிடுறாங்க. கீழ் மட்ட லெவல்ல மக்களை சந்திச்சு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்மை நிலைமை தெரியும். தமிழ்நாடு நல்ல முறையில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, குற்றச்செயல்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல அவங்க இந்த எதிர்கட்சின்னா இப்படிதாங்க சொல்லுவாங்க, யாருமே பாராட்ட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன டிராமாட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால கடைசி இது பண்றாங்க. நிச்சயமா அதிமுக மற்றும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அவருடைய அஜெண்டாலாம் விரைவில் வெளிவரும். தமிழ்நாட்டில் இது பெண்களுக்கான ஆட்சி. மகளிர் தினத்தில் நான் சொல்கிறேன், இந்த 4 ஆண்டு காலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் கொடுத்திருக்கிற திட்டங்களில் பெரும்பகுதியான திட்டங்கள் மகளிருக்காக தான் செய்திருக்கிறார்கள். எனவே வேண்டுமென்று ஏதாவது குறை சொன்னால்தான் அவர்களுக்கு ஊடகத்துறையில், ஊடக பகுதியில் விளம்பரம் வரும் என்ற காரணத்தால் பேசுகிறாரே தவிர, உள்ளபடியே நீங்கள் பத்திரிகையாளரை சொல்லுங்கள், எவ்வளவு திட்டங்களை இது கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் விடுபட்ட பேர்களுக்கு அந்த திட்டங்கள் போய் சேருவதற்குரிய முயற்சியை நம்முடைய முதலமைச்சர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த ஆட்சியை குறை சொல்வதற்காக சொல்கிறார்களே தவிர உள்ளபடியே மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முதலமைச்சர் சாலையில் போகிற போது பெரும்பகுதியான பெண்கள் தான் நின்று வரவேற்கிறார்கள். எனவே பெண்களுடைய ஆட்சி இது, பெண்களுக்கான ஆட்சி இது, பெண்களுக்காகவே பல திட்டங்களை தோன்றிருக்கிற ஆட்சி. நாங்கள் அதை பற்றி கருத்தே சொல்லலை, அவங்கள நாங்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. ஏன் நீங்கள் அதே பற்றி திருப்பி கேட்குறீங்க? நாங்கள் அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கொண்டோம். தொடர்ந்து 2026 டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உங்களுக்கு இருக்கும், எங்களுக்கு இருக்காது.